வெல்கம் பேக் டு தி சேனல். ஆக்சுவலா பிக் பாஸ் 7க்கு அப்புறம் பிக் பாஸ் 8ல கமல் சார் இருக்க மாட்டாரு. அவர் வந்து குவிட் பண்ண போறாரு அப்படின்ற மாரி நியூஸ் இந்தியா டுடேல வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இது வந்து ரிலீஸ் ஆகி ஒரு 3 டேஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, ட்விட்டர்ல எல்லாத்துலயும் இத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. கமல் சார் பிக் பாஸ் 8ல இருக்க மாட்டாரு அப்படின்னு. அதுக்கான ரீசன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கமல் சாருக்கு வந்து அதிகமான கிரிட்டிசிசம் வந்து இந்த பிக் பாஸ் 7ல வந்துருச்சு. ஸோ இதனால வந்து இந்த ஷோ வந்து இதுக்கப்புறம் வந்து அவர் ஹோஸ்ட் பண்ண மாட்டாரு. அதுக்கு பதிலா இன்னொருத்தர் ஹோஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ அவரு யாரு அப்படின்றத நான் கடைசியில சொல்றேன். அதுக்கு முன்னாடி கமல் சார் வந்து குவிட் பண்றாருல்ல. அதாவது குவிட் பண்ற மாரி நியூஸ் வந்து போட்டுருக்காங்கல்ல. அவர் குவிட் பண்றாரோ இல்லையோ, பட் ஆனா, அவர் குவிட் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா, இந்த சீசன்ல வந்து எந்த சீசன்லயும் இல்லாத அளவுக்கு அவர வந்து சிறப்பா கவனிச்சிருக்காங்க. ஸோ, அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயம்லாம் வந்து பேசு பொருளாயிருக்கு. அது என்னன்னு டீட்டெயிலா பார்த்தா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த சீசன்லாம் இருந்ததுல்ல. ஸோ, அந்த சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் ஒரு சின்ன டிஃபரெண்ட் இருக்கு. ஏன்னா, இதுக்கு முன்னாடி சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கமல் சார் வந்து எல்லாருமே திட்டுவாங்க சில இடத்துல. என்னன்னா, ஆரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி சரியா பேச மாட்டாரு. அதே மாரி ஆரிக்கு அகைன்ஸ்ட்டா இருக்கவங்கள பயங்கரமா அட்டாக் பண்ண மாட்டாரு. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெனரலா ஒரு கேள்வி மாரி தான் கேட்டுட்டு போவாரே தவிர, அவங்க மூஞ்சிக்கு நேரா வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துற மாரிலாம் கமல் சார் வந்து பேச மாட்டாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, 6 சீசனாவே இருந்தது. இந்த சீசன்லயும் இருந்தது. அதே மாரி இதுக்கு முன்னாடி என்ன கம்பேர் பண்ணுவாங்கன்னா, தெலுங்கு சீசன்ல வந்து தெலுங்கு பிக் பாஸ் இந்த மாரி அதர் பிக் பாஸ் ஷோஸ் இருக்குல்ல, அந்த ஆங்கர் கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. அவங்கலாம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இவரு என்னங்க வேஸ்ட்டுங்க இவரு. வந்து சும்மா வந்து கதை பேசிட்டு போறாரு, அரசியல் பேசிட்டு போறாரு இப்படின்ற மாரி நியூஸ் வந்துட்டு இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, 6 சீசனா வந்துட்டு இருந்தது. அவருக்கு பழகிடுச்சு. இந்த சீசன்ல வந்து புதுவிதமான ஒரு விஷயத்த வச்சு அடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம்ல. ஸோ அந்த மாரி விஷயம் நெறைய நடந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சீசன்ல ஒரு ஜெனரேஷன் கேப் வந்து பயங்கரமா இருந்தது. அதாவது இதுக்கு முன்னாடி வந்த சீசன்லாம் பார்த்தீங்கன்னா, ஓரளவு கமல் சார் சொல்றது வந்து தப்போ, கரெக்ட்டோ அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் ஆனா இந்த சீசன்ல வந்து அந்த அக்செப்ட் பண்றது இல்ல. எஸ்பெஷலி பூர்ணிமாலாம் சொல்லணும். ஒவ்வொரு வாரமும் கமல் சார் ஒண்ணு சொல்லிட்டு போவாரு. அவரு போயிட்டு கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா சொல்லுவாங்க, இந்த மாரி வந்து கமல் சார் இந்த மாரி சொல்றாரு. என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நான் பண்றது கரெக்ட் தான் அப்டின்ற மாரி அதுக்கு அகைன்ஸ்ட்டா தான் பேசும். கமல் சார் மேலயே குறை சொல்லுவாங்க. அந்த மாரி ரெட் கார்ட் குடுத்த மேட்டர்லாம் வந்து அவரு தான் குடுத்தாரு அப்டின்ற மாரிலாம் ஓப்பனா வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெனரேஷன் கேப் இருக்கு. ஏன்னா, அவர் சொல்றது எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நம்மளுக்கு எது கரெக்ட்டோ அத வந்து நான் வந்து சொல்லுவேன் அப்டின்ற மாரி இந்த ஜெனரேஷன் பீப்பிள்ஸ் வந்து அதாவது இப்போ பிக் பாஸ் இந்த 7 போச்சுல்ல, அதுல இருந்த மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருந்தாங்க. அதனால கமல் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து எப்படி சொல்றது? ஆப்புகள் வந்து அதிகமா வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ இது ஒரு பாயிண்ட். இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, கமல் சார் வந்து மெயினா வந்து நம்ம எல்லாம் ரெட் கார்ட் மேட்டர் தான் வந்து பேசுவோம். ஆனா அத விட முக்கியமான விஷயம், மாயாக்கு சப்போர்ட் பண்ணாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு ஒரு லிமிட்டுக்கு மேல போயிடுச்சு. அதாவது மாயாக்கும், கமல் சாருக்கும் கனெக்ஷன் அப்படின்ற மாரிலாம் ஒரு லிமிட்டுக்கு போயிடுச்சு. ஸோ அந்த லிமிட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவருக்காக அந்த வீடியோலாம் போட்டாங்க. மாயா, மாயா, மாயா அப்படின்ற மாரி ஒரு சாங்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா, கமல் சார் வந்து மாயாவ தேடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரா மாரி, அப்படின்ற மாரி ஒரு எடிட்லாம் போட்டு, எந்த அளவுக்கு ட்ரோல் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணிட்டாங்க. மாயாவும் கமல் சாரும் சேர்த்து வச்சு பேசிட்டாங்க ஆக்சுவலா. அதுதான் பார்த்தீங்கன்னா, இங்க நடந்தது. இது வந்து சோசியல் மீடியா ஃபுல்லா நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஸோ இந்த மேட்டர வந்து சோசியல் மீடியால மட்டும் பேசியிருந்தா பரவால்ல. குரேஷி, புகழ் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, விஜய் டிவில ஒரு செலிபிரிட்டி, பெரிய செலிபிரிட்டி. இவங்க ஒரு ஷோக்கு வந்து ஹோஸ்ட் பண்ண போயிருக்காங்க. எங்கன்னா துபாய்ல. ஸோ அந்த மாரி போன இடத்துல, அந்த இடத்துல சும்மா காமெடி பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கமல் சாரையும், மாயாவையும் சேர்த்து வச்சு அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஃபன் பண்ணியிருக்காங்க. இதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம பரிதாபங்கள் கோபி சுதாகர் இவங்களும் பார்த்தீங்கன்னா, ஃபன் பண்ணி இந்த மாரி எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ற நெறைய பேர், அதாவது நெறைய பேர் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளுங்களே வந்து இந்த மாரி பிரபலமான ஆளுங்களே கமல் சார வச்சு ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பயங்கர பேசு பொருளாச்சு. நியூஸ் எல்லாம் வந்தது. இந்த மாரி புகழ் வந்து இந்த மாரி கமல் சார வந்து அசிங்கப்படுத்திட்டாரு. மாயா கூட தொடர்பு படுத்தி பேசிட்டாரு. அப்படி அதுக்கு வந்து புகழ், குரேஷி இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, மன்னிப்பு கூட கேட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் பெருசாச்சு. இதெல்லாம் விட ஹைலைட்டான ஒரு மேட்டர்னா ரெட் கார்டு தான். ரெட் கார்டு மேட்டர்ல வாங்குன அடி மாரி, தலைவன் இதுவரைக்கும் எங்கேயுமே அடி வாங்கியிருக்க மாட்டாருன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அந்த அளவுக்கு அடி. ஃபுல்லா அவரு சொல்லுவார்ல, 3,00,00,000 பேர், 4,00,00,000 பேர் பார்க்குற ஷோங்க இது. எனக்கு படம் நடிச்சா கூட இவ்வளோ ஃபேமஸ் கிடைக்காது. அதே மாரி தான். படம் நடிச்சா கூட அதில தப்பா எதா பண்ணிட்டா கூட இவ்வளோ திட்டு வாங்க மாட்டாரு. இந்த ஷோல அவர் பண்ண தப்புனால அவ்ளோ திட்டு வாங்குனாரு. எங்கேயாவது எடுத்துன்னு போய் மைக்க குடுத்துட்டு, இந்த மாரி கமல் சார் பண்ணது தப்பா, கரெக்ட்டான்னு கேட்டா, தப்பா, கரெக்ட்டான்னு சொல்றத தாண்டி, கமல் சார் பர்சனல் லைஃப்ப நோண்டி வந்து திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவர் மேல இருந்த வெஞ்சன்ஸ் எல்லாம் மக்கள் வெளிய காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன வெஞ்சன்ஸ்ன்னா, அவர் வந்து பண்ணது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஒருத்தனுக்கு வந்து அவர் ஈகோக்காக ஒரு விஷயம் வந்து தப்பா அவரு ஈகோ அட்டாக் ஆயிடுச்சுன்றதுக்காக ரெட் கார்ட் குடுத்துட்டாரு. அத வந்து ஜஸ்டிஃபை பண்றாரு. அவன் வந்து தப்பான ஆள் தான் அப்டின்ற மாரி ஜஸ்டிஃபை பண்ணிட்டு அவரு போயிட்டாரு. ஸோ, அவரு விட்ட அந்த வார்த்தைகளுக்காக அவர் வந்து பயங்கரமா வறுத்து எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து அப்பயே பேசு பொருளாச்சு. கமல் சார் வந்து இப்பயே குயிட் பண்ண போறாரு. அதாவது பிக் பாஸ் 7ல பாதியிலேருந்தே கிளம்ப போறாரு அப்டின்ற மாரி நியூஸ் வந்தது. பட் ஆனா அவரு அத பண்ணல. பண்ணிட்டு அடுத்த வாரம் வந்து என்ன பண்ணாரு, வாங்குன அடிக்கெல்லாம் வந்து ரிப்பீட் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாரி என்ன பண்ணாருன்னா, ஆக்சுவலா உள்ள இருந்தாங்கல்ல மாயா, பூர்ணிமா. ஏன்னா இவங்க தான் பார்த்தீங்கன்னா, அந்த அடியில வந்து பாதி அடிக்கான காரணம் இவங்க தான். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, "நாங்க குடுக்கலங்க ரெட் கார்ட. கமல் சார் தான் குடுத்தாரு" அப்டின்ற மாரி போட்டு குடுத்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கமல் சார ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அடுத்த வாரம் வந்து அவர் பண்ண விஷயம் இருக்குல்ல, அதாவது நான் உங்களுக்கு ரெட் கார்ட் குடுக்க சொல்லி, நான் ஆப்ஷன் தான் குடுத்தேன்.
நான் வந்து நீங்க வந்து எடுத்து குடுங்கன்னு நான் சொல்லலையே! அப்டின்ற மாரி ஜெகா வாங்கிட்டாப்ல. அவர வந்து ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டாரு அந்த வாரம். ஏன்னா, அதுக்கு முன்னாடி வாரம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தாக்கிட்டாங்க. நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல வந்து கமல் சார தாக்கி தான் போட்டிருந்தேன். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, கமல் சார் சொல்றது இல்லாம, அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, கமலுன்னு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா, அந்த அளவுக்கு சத்தியமா செம காண்டாயிடுச்சு. நீங்க வேணா போய் பாருங்க. அந்த வீடியோல வந்து நான் எந்த ஒரு கட்டுமே இருக்காது இதுல. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரலா அந்த ஷோ பார்த்துட்டு என்னோட ஆதங்கத்த வந்து அப்டியே கொட்டிட்டு இருப்பேன். நான் மட்டும் இல்ல. மோஸ்ட்லி நெறைய ரிவ்யூவர்ஸ் வந்து அவர ரொம்ப கழுவி தான் ஊத்திட்டு இருந்தாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு அந்த சமயத்துல வந்து அவர் பண்ண சம்பவங்கள் இருந்தது. எனிவேஸ் இந்த ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட் இது ரெட் கார்டு அதுக்கடுத்து மாயா மேட்டர் இதெல்லாம் தாண்டி கமல் சார் மேல ஆக்சுவலா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்பெக்ட் ஒண்ணு இருந்தது. அதாவது ஒரு இது இப்பயும் இருக்கு. இல்லாமலாம் இல்ல. ஆக்சுவலா வந்து இவ்வளோ நாள் ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சினிமால வந்து அவர் பண்ணாத விஷயமே இல்ல. வேற லெவல்ல ஒரு பயங்கரமான ஒரு கலைஞனா அவர வந்து பார்த்தாங்க. ஆனா, இப்ப இந்த ஷோக்கு வந்து பிக் பாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வரும்போது மார்க்கெட் இல்லாத சமயத்துல தான் பிக் பாஸ்க்குள்ள வந்தாரு. அதாவது ஒரு 15,00,00,000 என்னமோ சம்பளம் வாங்குனாருன்னு சொன்னேன்ல லாஸ்ட் வீடியோல. ஸோ அந்த மாரி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இல்ல. அதாவது கொஞ்சம் டவுன் ஆயிருக்க சமயத்துல தான் ஒரு பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோக்கு உள்ள வந்தாரு. ஆனா, இப்போ அவரோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பீக்ல இருக்கு. அவர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து விக்ரம் அடுத்து பார்த்தீங்கன்னா, பயங்கர பீக் ஆயிடுச்சு. அவரு வந்து இப்போ வந்து இந்தியன் 2, இந்தியன் 3 நடிக்கிறாரு. அது இல்லாம தக் லைஃப் இந்த மாரி நெறைய படம் வந்து அவர் லைன் அப்ல இருக்கு. ஸோ அவருக்கு படம் ரிலீஸ் ஆனாலே போதும். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, துட்டு வந்துரும். ஸோ அவ்ளோ இதுல இருக்க ஒரு ஆளு வந்து திருப்பி பிக் பாஸ் இப்போ இவ்ளோ கான்ட்ரோவர்சிக்கு நடுவுல வரணுமா? அப்டின்ற ஒரு தாட் கூட மேபி இருந்திருக்கலாம். ஏன்னா 130,00,00,000 இப்ப சம்பளம் வாங்குறாரு. அது இல்லன்னு சொல்லல நானு. பட் இருந்தாலும் இவ்ளோ அதாவது ஒரு நல்ல பேர் ஒரு சைட்ல வந்து படம் மூலியமா வந்துட்டுருக்கு. இந்த சமயத்துல இது பிக் பாஸ் மூலியம் பணம் வருது. அதே சமயத்துல அதோட அதிகமா பயங்கரமா கெட்ட பேர் வந்துட்டு இருக்குல்ல. ஏன்னா ஒரு பர்சனல் லைஃப்ப மொதற்கொண்டு நோண்டி நுங்கெடுத்துட்டாங்க இந்த சீசன்ல. இந்த சீசன் மாரி தலைவன் அடி வாங்குனது எந்த சீசன்லயுமே இருக்காது. மேபி அந்த ஆர்டிக்கிள்ல வந்த மாரி இதுதான் ஒரு கடைசி சீசனா கூட இருக்கலாம். நான் ஒரு ஆள் சொன்னேன்ல, அவர வந்து ரீப்ளேஸ் பண்ண போறேன். அதுல என்ன போட்டிருந்ததுன்னா, ஆக்சுவலா சிலம்பரசன். நம்ம சிம்பு தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரீப்ளேஸ் பண்ண போறாரு. பிக் பாஸ் 8ல சீசன் 8ல அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ஃபேன்ஸ் வந்து இந்த பிரதீப் ரெட் கார்டு மேட்டர் நடந்ததுல்ல. ஸோ அந்த சமயத்திலேயே ஃபேன்ஸ் சொல்லியிருந்தாங்க. "நீ போ. எங்களுக்கு வந்து சிம்பு வரட்டும். சிம்பு வந்தா கரெக்ட்டா நியாயத்த கேட்பாப்ல" அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து அந்த இத பேஸ் பண்ணி அவங்க போட்டுருக்காங்களா என்னன்னு தெரியல அந்த ஆர்டிக்கல்ல. பட் ஆனா சிம்பு வருவாரா என்னன்னு தெரியல. ஆனா வந்தா அவரு எந்த அளவுக்கு கேப்பபிளா இத ஹேண்டில் பண்ணுவாருன்னு தெரியல. ஏன்னா பிக் பாஸ் அல்டிமேட்ன்றது வேற. வேற மீன்ஸ் அது வந்து இந்த அளவுக்கு அட்டென்ஷன் குடுத்து மோஸ்ட்லி பார்க்கல. ஆனா பிக் பாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அட்டென்ஷன் குடுத்து பார்க்குற ஒரு விஷயம். ஸோ இது வந்து சிம்பு வந்து இன்கேஸ் வந்தாருன்னா, அவரு ஹேண்டில் பண்ணுவாரா இல்லையா? அத பத்தின உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கமல் சார் நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அடுத்த சீசன்ல இருப்பாரா? இருக்க மாட்டாரா? இல்ல வாங்குன அடிக்கு ஓடி போயிடுவாரா? உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த ஆர்டிக்கிள பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓரளவுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாரி தான் தோணுது. ஸோ உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.